போராட்டம். ஊழியம் என்பது எப்படிப்பட்டது? தேவனோடு ஒரு பக்கம் நமக்கு என்ன இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அது ஒரு போராட்டமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பிசாசு என்ன செய்வான்? ஊழியத்தை உடைக்க, சபையை உடைக்க, ஜனங்களை வேறு வழியில கொண்டு போக முற்படுகிற பொழுதுலாம் ஊழியக்காரன் என்ன செய்வாங்க? இரவு பகலும் என்ன செய்வாங்க? விசுவாச பிள்ளைகளுக்காக என்ன செய்து கொண்டிருப்பாங்க? போராடி கொண்டே இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆகவே அவர் சொல்றார், நான் வந்து பெரிய ஊழியத்தை செய்து விட்டேன், 1000 சபைகளை கட்டி முடித்து விட்டேன் அப்படின்னு பெருசா ஒன்று சொல்லல. நான் கிறிஸ்துக்கு முன்பதாக நான் போராடி ஜெயமெடுத்தேன். மாமிசத்தில் அநேக போராட்டங்கள் வந்தது, ஆவிக்குரிய ஜீவித்தில் எனக்கு அநேக போராட்டங்கள் வந்தது. அது எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? ஜெயம் எடுத்தேன் கிறிஸ்தினால். ஆமீன் சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆமீன் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமா பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன் பாருங்க. என்ன சொல்றாரு? எவ்வளவு பெரிய